ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இன்னைக்கு தமிழ்நாடே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு லாக்அப் டெத் அப்படின்னு தான் சொல்லணும். அதிமுகவில் பார்த்தோன்னா ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சு. அது வந்து தமிழ்நாடு முழுக்க பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் வெடிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா மக்களும் கொந்தளிச்சது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அப்படிங்கிற லாக்அப் டெத்துக்காக அதுக்கே இன்னும் தீர்வு கிடைக்கல. இப்போ இந்த திமுக ஆட்சியிலையும் பார்த்தோன்னா இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. இது பார்த்தோன்னா சனிக்கிழமைக்கு நடந்திருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தோன்னா திருபுவனம் அப்படிங்கிற ஏரியாவில் மடப்புறத்தை சேர்ந்த நபர் தான் பார்த்தோன்னா அஜித்குமார் அப்படிங்கிற இவர். ஸோ இவர் பார்த்தோன்னா ஒரு கோயிலை வந்து காவலாளி வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு ஃபேமிலி பார்த்தோன்னா சாமி கும்பிட வந்திருக்காங்க. சாமி கும்பிட வந்துட்டு அந்த காரை பார்த்தோன்னா பார்க் பண்ணுறதுக்காக அந்த காரோட சாவியை பார்த்தோன்னா இந்த அஜித்குமார் அப்படிங்கிற இவர்கிட்ட பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் பார்த்தோன்னா சொல்லியிருக்காரு எனக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு. ஆனாலும் பார்த்தோன்னா அவங்க விடாமல் அவர்கிட்டே சாவி கொடுத்துருக்காங்க. இவர் பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆட்டோ ஓட்டுநரை கூப்பிட்டு அந்த காரை பார்த்தோன்னா பார்க் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆயிருக்கு அவங்க கோயில் போயிட்டு வரக்கலாம். இவரும் பார்த்தோன்னா சாவியை கையில் வச்சுட்டு இருந்திருக்காரு. வந்ததுக்கப்புறமா இவங்க பார்த்தோன்னா அந்த கோயில் போயிட்டு வந்த ஃபேமிலி பார்த்தோன்னா அந்த சாவி வாங்கி பார்த்தோன்னா கார் எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. கார் எடுத்து பார்க்கும்போது உள்ளே இருந்த ஒரு 10 பவுன் நகை பார்த்தோன்னா காணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அஜித்குமார்கிட்ட. அவர் பார்த்தோன்னா அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் காருக்குள்ளவே ஏறலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தோன்னா நம்பாமல் கொஞ்சம் நேரம் வாக்குவாதமெல்லாம் நடந்ததுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவரை கூப்பிட்டு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமைக்கு விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க. மறுபடியும் பார்த்தோன்னா அடுத்த நாள் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்தோன்னா ஒரு உயிரிழந்துட்டார் அப்படின்ற தகவல் அவரோட ஃபேமிலிக்கு தெரியுது. அதுக்கப்புறமா அவங்க பார்த்தோன்னா கோபத்தில் கிளம்பி வர்றாங்க. விசாரணை அப்படின்னு தானே கூட்டிகிட்டு போனீங்க, அவர் எப்படி இறந்தார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு இவரை பார்த்தோன்னா அடித்து தான் உயிரிழக்க செஞ்சுருக்காங்க, கொண்டிருக்காங்க அப்படின்ற தகவல் பார்த்தோன்னா அந்த குடும்பத்தினரால் எல்லாருக்கும் ஊடகங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறாங்க. சாலை மறியல் பண்ணுறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் வருது. தாவேக்கெல்லாம் கூட போச்சு. அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சி, அதிமுக அப்படின்னு எல்லாருமே போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்குள்ள சமாதான பேச்சுவார்த்தைலாம் நடத்தி பார்த்தோன்னா அவங்கள வந்து சமாதானப்படுத்திடுறாங்க. ஆனால் இதில் பார்த்தோன்னா குற்றவாளிகள் அந்த போலீஸ்காரங்க இருக்காங்களே இவரை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனவங்க, அவங்கள பார்த்தோன்னா பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு நம்மளுக்கு தோணுதில்ல. ஸோ அவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணதுனால தான் பார்த்தோன்னா பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தோன்னா பத்தாது. ஸோ அவங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கணும், அவங்கள பார்த்தோன்னா அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போது இந்த ஒரு நகை திருட்டுக்கு பார்த்தோன்னா கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ணுறது அப்படிங்கிறது சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா அவங்க பண்ண வேண்டிய அவங்களோட வேலை. ஆனால் அவங்க விசாரணை மட்டும் நடத்தாமல் அவரை வந்து அடித்து கொண்டுட்டதாக தகவல் சொல்கிறாங்க அந்த குடும்பத்தினர். ஸோ அவரை தாக்கு நடத்துலலாம் பார்த்தோன்னா உடஞ்ச பைப்புகள் எல்லாம் கிடக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட ஆதாரங்களையும் இவங்க காட்டுறாங்க, இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பார்த்தோன்னா அந்த காவலர்கள் மேலே வைக்கப்படுறதுனால அவங்க வந்து பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க உயர் காவலர்கள். ஸோ இப்போ வேற ஒருத்தர் அதை வந்து விசாரிக்க வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஜெய்மீம் திரைப்படத்தோட கதை மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. அங்கே பார்த்தோன்னா பாம்பு பிடிக்க போவார், அதுக்கப்புறமா நகை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தோன்னா காரை பார்க் பண்ணியிருக்காரு, நகை காணும்னு சொல்லிட்டாங்க. இதில் எனக்கு தெரிஞ்ச முதல் குற்றவாளியே பார்த்தோன்னா யார் அப்படின்னா அந்த கார் ஓட்டிட்டு வந்த ஃபேமிலி தான். கோயிலுக்கு வந்துட்டாங்க, காரில் தானே வந்திருக்காங்க. அந்த காரை கூட பார்க் பண்ண அந்த அளவுக்கு முடப்பட்டுட்டு பார்த்தோன்னா ஒருத்தர்கிட்ட சாவி கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் முதல் குற்றம் நடந்திருக்கு. அந்த காரை கூட அவங்க வந்த காரை பார்த்தோன்னா பார்க் பண்ணுறதுக்கு முடப்படுற இவங்கெல்லாம் பார்த்தோன்னா எதுக்கு காரில் முதல்ல வரணும்? எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி இவங்களும் நிறுத்திட்டு போக வேண்டியதானே. சரி, ஓகே, கொடுத்ததா கொடுத்தாங்க. காருக்குள்ளே தான் 10 பவுன் நகை இருக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுமில்ல. அந்த மாதிரி நகை இருக்குன்னு தெரிஞ்சே பார்த்தோன்னா ஆள் அடையாளம் தெரியாத ஒரு நபர்கிட்ட கார் சாவியை கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா உண்மையிலுமே அங்கே நகை இருந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி கூட நம்மளுக்கு இப்போ தோணுதில்ல. எந்த ஒரு நபருமே பார்த்தோன்னா 10 பவுன் காருக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை வந்து அந்த காருக்குண்டான சாவியை பார்த்தோன்னா ஒரு தெரியாத ஒரு நபர்கிட்ட ஒப்படைப்பாங்களா? ஒப்படைக்க மாட்டாங்க. இவங்க எப்படி ஒப்படைச்சாங்க? சரி, அதெல்லாத்தையும் விட அவர் காரே ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஓட்ட தெரியாத ஒரு நபர்கிட்ட பார்த்தோன்னா இப்படி பார்க் பண்ண சொல்லி மறுபடியும் இவங்க சாவி கொடுத்துருக்காங்க. இதுவே பார்த்தோன்னா இன்னொரு தப்பு. ஸோ இது மாதிரி பார்த்தோன்னா தப்பு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு முதல்ல யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த கார் ஓட்டிட்டு வந்து இந்த ஃபேமிலி மேலே தான் இருக்குது. ஸோ இவங்க எதுக்கு கார் கூட ஓட்ட தெரியாத ஒரு நபர்கிட்ட சாவி கொடுக்குறாங்க? நகை இருக்குன்னு தெரிஞ்சே ஒருத்தர்கிட்ட பார்த்தோன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட கார் சாவி கொடுக்குறாங்க. அந்த காரை பார்க் பண்ணுறதுக்கு சின்னதாக முடப்பட்டுட்டு பார்த்தோன்னா சாவி அவர் கையில் கொடுத்ததுனால இப்போ ஒரு உயிரே போயிடுச்சு. இந்த ஒரு அலட்சியம் தான். இந்த காரை கூட பார்க் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அலட்சியம். அந்த அலட்சியத்தினால தான் பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு உயிரே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு இவங்கள தான் நம்ம பிடிச்சி விசாரிக்கணும் போல். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மைண்ட் வருது. இப்போ காவலர்கள் அடுத்தது இவங்க பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதை பிடிச்சி விசாரிக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. திடீர்னு பார்த்தோன்னா காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போன ஒருத்தர் பார்த்தோன்னா உயிரிழந்துட்டாரு, விசாரணைக்கும் போதே உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இது யாரும் பார்த்தோன்னா போலீஸ் அடித்தாங்க அப்படின்னு தான் எல்லாரும் எடுத்துக்குவாங்க. இதுவும் பார்த்தோன்னா இன்னும் சரியாக உறுதிப்படுத்தப்படலை தான். ஆனால் அவங்க அந்த குடும்பத்தார் சொல்கிறாங்க இவங்க இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து அவரை தாக்குன அந்த குழாய்கள் எல்லாம் அங்கே கிடக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது.
ஸோ இவங்க பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்கே வருது. இந்த நகைக்கான அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இவங்களோட ப்ரெஷர் காரணமாக இவங்க பார்த்தோன்னா கண்டிப்பாக எதுவும் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. எதிர்பார்க்காத ஒரு சம்பவம், நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க இப்படி ஒன்று நடக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார், அவங்க ஃபேமிலி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா இப்போ யார் பொறுப்பேப்பா? இப்போ எல்லா கட்சிகளுமே பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. காவல்துறையினருக்கும் ப்ளஸ் பார்த்தோம்னா சட்டம் வந்து என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிற திமுக ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும். ஸோ இவங்களுக்கு பார்த்தோன்னா கடுமையான கண்டனங்கள் எல்லா அரசியல் கட்சிகள் தலைவரும் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்களும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அதிமுகவில் பார்த்தோன்னா ஒரு லாக்அப் டெத் நடந்ததுக்காக அந்தளவுக்கு கொந்தளிச்ச ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு முதலமைச்சர் தான் காரணம் அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா இதுக்கே இன்னும் வாய் திறக்கல அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சரெல்லாம் பார்த்தோன்னா ஜெய்பீம் படத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து நான் ரொம்பவே மனமுருகினேன், அந்தளவுக்கு வேதனையாக இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னார். இப்போ அதே மாதிரி ரியலாக ஒன்று நடந்திருக்குல்ல, அதுக்கே வாய் திறக்க மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் சில பேர் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா திமுக நபர்கள் அந்த டைமில் பார்த்தோன்னா அதிமுக நடந்த பிரச்சனைக்காக எத்தனை பேர் பார்த்தோன்னா பேசினாங்க, எத்தனை பேர் குரல் கொடுத்தாங்க, இது வந்து சட்ட ஒழுங்கு, முதலமைச்சர் தான் காரணம், இதுக்கு அவர் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்தோன்னா கத்திட்டு இருந்தாங்க. இப்போ இந்த டெத்துக்காக பார்த்தோம்னா திமுகவில் யாருமே வாய் திறக்கல. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளும் கட்சி நோக்கி பார்த்தோன்னா இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஆனால் இது இவங்க ஆட்சியில் நடந்துச்சு அப்படின்னா அதை பற்றி பேசுறதே கிடையாது. பேசாமல் இருக்கிறதே பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை தானே. இதுக்கும் பார்த்தோன்னா சரியான ஒரு தீர்வு காணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரிக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசும் இதை பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. சட்டப்படி பார்த்தோன்னா அவங்களுக்கு நான் பணியிடை நீக்கம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு தண்டனை அப்படின்னு நம்ம தளபதி கேட்டிருக்காரு. அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கா இல்லை காவல்துறை பார்த்தோன்னா ஆண்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஏன்னா காவல் நிலையங்களில் பார்த்தோன்னா பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெண் பார்த்தோன்னா வந்து தனக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண போயிருந்தாங்க, ஒரு 5 மாத கர்ப்பிணி. அவங்களே பார்த்தோன்னா போலீஸ் போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கம்ப்ளைண்ட் பண்ண வந்த பெண்கள் மேலே பார்த்தோன்னா இன்னொரு வழக்கு போடுது அதே காவல்துறை. இந்த மாதிரி நிறைய நடக்குது அப்படின்றத தளபதி குற்றம் சாட்டி திமுக தான் ஆளும் கட்சியாக இருக்கா இல்லை காவல்துறை பார்த்தோன்னா தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி முன் வச்சிருக்காரு. சரியான கேள்வி தானே. சட்டம் என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொன்ன முதல்வர் பார்த்தோன்னா இப்போ போலீஸ் பார்த்தோன்னா இவ்வளோ அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில பேர். இப்போ பார்த்தோன்னா இந்த நடந்த லாக்அப் டெத்து இதெல்லாம் பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையான்றத கேள்வி. சட்டம் என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வருதா இல்லையா? இதுக்கு திமுக சேர்ந்த யாருமே பார்த்தோன்னா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் யாருமே வாய் திறக்க மாட்டாங்க. அப்படின்னா இதில் ஸ்டாலின் அவர்கள் பேசினார், இந்த ஒரு லாக்அப் டெத்துக்கு பார்த்தோன்னா முதலமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு அப்புறம் தான் எடப்பாடி பேசியிருந்தார். அந்த ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் மரணம் நடந்துச்சுல அதுக்கு. இப்போ இந்த டெத்துக்கும் பார்த்தோன்னா அதே மாதிரி அவர் சொன்னார்ல, அதே மாதிரி இவர் தானே பொறுப்பேற்றுக்கணும், இது இவரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லி தானே பார்த்தோன்னா மக்கள் நம்பி இருக்கும். ஆனால் இவங்களே பார்த்தோன்னா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பல குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்கள் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்றது நிறைய பேர் கேட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் என்ன மாதிரியான குற்றங்கள் அவங்க மேலே வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ இதை வந்து மேற்கொண்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் எல்லாம். அதுக்கு பின்னாடி இன்னும் என்ன மாதிரியான ரகசியங்கள் மர்மங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியல, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதில் வந்து நான் முதல் குற்றவாளியாக பார்க்குறது அந்த கார் ஓட்டிகிட்டு வந்து அந்த ஃபேமிலி தான். அந்த அளவுக்கு அலட்சியமாக ஒரு காரை நிறுத்து கூட பார்த்தோன்னா மூடப்பட்டுட்டு போன ஒரு ஃபேமிலினால தான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இதை பண்ணாமல் இருந்திருந்தாலே இது பார்த்தோன்னா சால்வ் ஆகிருக்கும். சம்மந்தமே இல்லாத எங்கேருந்தோ ஒருத்தங்க வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை பார்த்தோன்னா இப்போ சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணும். ஸோ எல்லாருமே பிடிச்சி விசாரணை பண்ணுங்கள், இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு சரியான தண்டனையும் கிடைக்கணும் அப்படின்றது நம்மளும் பார்த்தோன்னா ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கலாம். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.